வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வசந்த கால கோலங்கள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மொரேனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பன்னாலால் ஒரு சோம்பலான அலுப்புடன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு விட்டத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அந்த மத்தியான புழுக்கத்திலும் சற்று முன்னால் வயிற்றினுள் சென்றிருந்த பரோட்டாவும் சப்ஜியும் ஒரு சுகமான மந்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. நொய் நொய் என்று சுவர்கோழிகள் எழுப்பிய சுருதியில் கண் இமைகள் லேசாக மூடிக்கொள்ள ஆரம்பித்தன. ஏதோ சத்தம் கேட்டு அவர் சரையில் என்று விழித்து கொண்டு நிமிர்ந்து கண்களை தேய்த்து விட்டு கொண்டார். இப்ப பார்க்க முடியாது போ. வேலைகட்ட வேலையிலெல்லாம் கலெக்டர் சாஹிப்பை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் அவசியம் சாஹிப்பை பார்க்கணும் இன்னைக்கு. ஒரு பெண் குரல். என்ன விஷயமா பார்க்கணும்? உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? அப்ப உள்ள விட முடியாது போ. ஹே பகவான், இது என்ன தொந்தரவு? சரி சொல்றேன். பந்தூக், துப்பாக்கி லைசன்ஸ் வேணும். அதுவா கதை? அப்ப நிச்சயம் முடியாது. தினமும் 25 பேர் லைசன்ஸ் கேட்கறதா பேச்சு. உன் புருஷன் தானே உன்னை அனுப்பிச்சா? சத்தியமா இல்ல. அடுத்தா போல உன் பிள்ளைய அனுப்புவான். தூ, எனக்கு கல்யாணமே ஆகல. அந்த பெண்ணின் குரல் பெரிதாக ஒலித்தது. சாம், மகராஜ். ஏய், நீ இப்படி கத்துனா போலீஸை கூப்பிட வேண்டியதுதான். மன்னாலால் ஒரு அலுப்புடன் எழுந்தார். என்ன சத்தம் இங்க? மகராஜ், மகராஜ், உங்க ஆள் என்ன ரொம்ப விரட்டுறான். அவள் பளிச்சென்றிருந்தாள். வழித்து விட்ட மாதிரி பள பளவென்ற கோதுமை நிற முகத்தில் கண்கள் அசாதாரண ஒளியுடன் துருதுருத்தன. 2-3 தினுசு பிரகாசமான நிற துணிகளை ஒட்டு போட்ட கட் சோழியில் கச்சிதமான மார்பகங்கள். டெய்லர் ரவிக்கையை இந்த தடவையும் கெடுத்து விட்டான் என்று எப்பவும் முணுமுணுக்கும் மனைவி ராமேஸ்வரியின் நினைவு வந்தது. இவர்கள் உடம்பிலேயே துணியை வைத்து தைத்து கொள்வார்களோ என்று தோன்றியது. மகராஜ், நான் உள்ள வரலாமா? யார்மா நீ? என்ன வேணும் உனக்கு? உள்ள வந்து சொல்ற மகராஜ். உள்ள வா. இத்தனை நேரம் அவளோடு மல்லுக்கு நின்றிருந்த துக்காராமுக்கு ஒரு அழகு காட்டிவிட்டு அவள் கால் கொலுசுகள் சப்திக்க உள்ளே வருவதை கவனிக்காத மாதிரி மன்னாலால் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டார். உன் பேர் என்ன? கங்கா. என்ன வேணும் உனக்கு? பந்தூக் லைசன்ஸ் வேணும். எதுக்கு வேணும்? ஓ மகராஜ், மொரேனாவில் இருந்துண்டு இந்த கேள்வியை நீங்க கேட்கலாமா? பன்னாலால் ஒரு சுவாரஸ்யத்துடன் அவளை பார்த்தார். இங்கே தான் நான் கேட்கணும். தினமும் 30 பேர் லைசன்ஸ் கேட்டுண்டு வராங்க. இந்த ரீதியில போனா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் துப்பாக்கி இருக்கும் இந்த ஊர்ல. அவள் வசதியாக தரையில் உட்கார்ந்து கொண்டாள். தலையில் கையை வைத்தபடி கவலை தொனிக்க சொன்னாள். என்ன செய்யறது சாப்? பெண்களும் குழந்தைகளும் துப்பாக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. இத்தனை வருஷமா இந்த சம்பல் காட்டுல நடக்கிற கொள்ளைக்கும் கொலைக்கும் போலீஸால என்ன செய்ய முடிஞ்சது? நாளுக்கு நாள் டாகுகளுடைய அக்கிரமம் அதிகமா போச்சு. இத பார் கங்கா, எல்லாருக்கும் துப்பாக்கி கொடுத்தா நிலைமை சரியாயிடாது. சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெரிய விஷயமாகி துப்பாக்கியை உபயோகிக்க ஆரம்பிப்பீங்க. ஆ என்று அவள் அழகு காட்டினாள். அந்த நாற்காலியில உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுவீங்க. ராம்சிங்கை உங்க போலீஸ் பிடிக்க முடியல, நீங்க பேசுறீங்க. வீட்டுக்குள்ள நாங்க நிம்மதியா உட்கார முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்ப அவன் உள்ள நுழைவானோ மானம் போகுமோன்னு உட்கார்ந்துருக்கோம். என்னை அவன் கெடுத்தப்புறம் நீங்க வருவீங்களா உதவிக்கு? துப்பாக்கி இருந்தா என்ன செய்வ? கிட்ட நெருங்க விடமாட்டேன். போலீஸ் செய்யாதத நான் செய்வேன். அவள் முகத்தின் தீவிரத்தை பார்க்கும்போது அவள் செய்தாலும் செய்வாள் என்று மன்னாலால் நினைத்து கொண்டார். உன் வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, நானும் என்னோட அம்மாவும் தான். நிஜம்தானா அது? நான் தாக்கூர் ஜாதி மகராஜ், பொய் சொல்ல மாட்டேன். அவருக்கு சிரிப்பு வந்தது. மனு போட்டிருக்கியா? போட்டு 15 நாள் ஆறது. அவர் மேஜை மேல் இருந்த நூற்றுக்கணக்கான மனுக்களை மேலோட்டமாக பார்த்தார். நான் கங்காபாய் வேண்டுவது என்னவென்றால், அவர் யோசனையுடன் அவளை பார்த்தார். நான் லைசன்ஸ் கொடுத்தா நீ அதை தற்காப்புக்கு தான் உபயோகப்படுத்துவேன்னு நீ உறுதிமொழி கொடுக்கணும். கொடுக்கிறேன். அச்சிட்ட தாளில் கையொப்பமிட்டு அவர் கைகளில் கொடுக்கையில் அவள் பளிச்சென்று புன்னகைத்தாள். தன்யவாத் மகராஜ்,
இனிமே பயமில்லாம இருப்ப. கால் கொலுசு சப்திக்க, பின்னால் இருந்து சிவப்பு குஞ்சலங்கள் அசைய, அவள் செல்வதை பார்க்கையில், இவளை எந்த டாக்கோவும் அதிக நாள் நிம்மதியாக விட்டு வைக்க மாட்டான் என்று தோன்றியது. அவர் ஒரு ஆயாசத்துடன் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தார். சம்பல் பள்ளத்தாக்கு, புனித சம்பல் நதி ஓடும் பள்ளத்தாக்கு. என்ன விசித்திரமான பூமி இங்கு! பாம்பு புற்றுக்களின் உருவங்களில் மண் மேடுகளும், நடுவில் சுத்தி சுத்தி ஓடும் கணவாய் பாதைகளும், முட்புதர்களும், குட்டை மரங்களும் பூமியே கடுமையாக காட்சியளித்தது. இங்கு நான் சுமக்கும் மனிதர்களின் நெஞ்சில் ஈரமே இல்லை என்கிற மாதிரி. இந்த கொள்ளையர்கள் பதுங்க நான் தந்திருக்கும் மறைவிடங்கள் இவை என்கிற மாதிரி. இவர்கள் வெளியுலக நியாயங்களை, தர்மங்களை உணரவிடாமல் இந்த இயற்கை சூழலே மறைக்கிறதோ என்று மன்னாலால் நினைத்து கொண்டார். பழிக்கு பழி என்பதுதான் இவர்களது தர்மம். கொலையும் கொள்ளையும் அன்றாட கர்மங்கள். 8 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு அற்புத மாறுதல் ஏற்பட்ட மாதிரி இருந்தது இவர்களிடையே. ஒரு அதிசய மனிதரால் ஏற்பட்ட மாறுதல். பேப்பரிலும் பத்திரிகைகளிலும் பத்தி பத்தியாக வர்ணித்து ஆனந்தப்பட்ட மாறுதல். இப்பொழுது மறுபடி பழைய குருடி கதவை திரடி என்கிற மாதிரி ஆகிவிட்டது. முன்னே எப்போதும் விட இப்போது கொள்ளைகள் அதிகமாகிவிட்டன. முன்பாவது மான்சிங் போன்ற நல்ல கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். கொள்ளையிலும் நேர்மை தவறாதவர்கள். இப்பொழுது இருக்கும் கொள்ளைக்காரர்கள் ராட்சசர்கள். போலீஸே பயந்து உபயோகமற்று நிற்கிறது. இந்த ராட்சசர்களிடமிருந்து தற்காப்புக்காக துப்பாக்கி லைசன்ஸ் வேண்டும் என்று ஒரு பெண் கேட்டால் எப்படி மறுப்பது? சாஹிப், அவர் சட்டென்று சுய நினைவு வந்து திரும்பி பார்த்தார். துக்காராம் வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்தான். மூச்சிறைத்தது. இவன் எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கிறான் என்று தோன்றியது. என்ன துக்காராம், விஜய்பூர் கிராமத்துல இருக்கிற தாக்கூர் குடும்பம் பூராவும் போச்சு. சரியா சொல்லு துக்காராம். இன்னைக்கு விடியற்காலையில சின்ன குழந்தையும் சேர்த்து கொலை பண்ணியாச்சு. யாரு? தெரியல சாப். கங்கா அந்த துண்டு காகிதத்தை பத்திரமாக தன் ரவிக்கைக்குள் புதைத்து கொண்டாள். உதட்டில் லேசாக புன்னகை அரும்பிற்று. இன்றைக்கு ஹாட் சந்தை நடக்கும். அப்போது பிரகாஷ் தாவிடம் இதை கொடுத்து துப்பாக்கி வாங்கி வர சொல்ல வேண்டும். தொட்டவுடன் குண்டு பறக்கும் துப்பாக்கி. பக்கத்து வீட்டு புஷ்பாவிடம் இருக்கிற மாதிரி. அதால் சுடுவது ரொம்ப சுலபம் என்றாள் புஷ்பா. என்ன தைரியமாக பேசுகிறாள்! எவன் வேணும்னாலும் வரட்டுமே, என்னை என்ன செய்துவிட முடியும்? பிரகாஷ்தா துப்பாக்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்த பிறகும் அவளும் இப்படித்தான் சொல்லப் போகிறாள். அவள் பாதையில் இருந்த கற்களை ஒரு ஆக்ரோஷத்துடன் உதைத்து கொண்டு நடந்தாள். தினம் பயந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் அந்த பயத்தால் செத்து கொண்டு என்றைக்காவது ஒரு நாளாவது அந்த பயம் தெளியாமல் நாம் இருந்திருப்போமா என்று அவள் யோசித்து பார்த்தாள். அதிகமான தானியங்களை எங்கே ஒளிப்பது என்று புரியாமல், சொற்பமான நகைகளை எங்கே பூட்டுவது என்று புரியாமல், வயது வந்த பெண்களை எங்கே பதுக்குவது என்று புரியாமல், ஓ என்ன அவல வாழ்வு இது! கங்கா, ஏ கங்கா, எங்க போயிட்டு இருக்க? அவள் சுழன்று திரும்பி பார்த்தாள். சக்குமாய் தாதி. ஓ, இந்த கிழவிக்கு எல்லாம் சொல்லி ஆகணும் என்கிற அலுப்புடன் அவள் நின்றாள். வீட்டுக்கு போறேன் தாதி. எங்க போயிருந்த? எங்கேயோ போயிருந்தேன் தாதி. சர்சோன்கா டாக் கடுகு கீரை வேண்டி இருந்தது. அடி பைத்தியக்காரி, சர்சோன்கா சாகுக்காக எங்கேயோ போவானேன். நம்ம கொல்லையில இருக்க கீரை கிடைச்சதா? இல்ல தாதி. சரிதான், பறிச்சு தரவா. இவளிடமிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை என்கிற சோர்வுடன் கங்கா அவள் பின்னால் நடந்தாள். சக்குமாய் தாதிக்கு அவளை விட மும்மடங்கு வயசு இருக்கும். இருந்தும் நன்றாக நிமிர்ந்து குதிரை போல நடந்தாள். நல்ல கருப்பு. உடம்பின் முகத்தில் தோல் சொர சொரவென்றிருந்தது. சுருங்கி போன மார்பில் மேல் தொள தொளவென்ற ரவிக்கையும் அதன் மேல் பாரமாக உட்கார்ந்திருந்த மணி மாலைகளையும் பார்க்க கங்காவுக்கு வேடிக்கையாக இருந்தது. சின்ன சதுர கொல்லை பக்கத்து தோட்டத்தில் கீரையும் முள்ளங்கியும் வெங்காயமும் மண்டி கிடந்தன. சக்குமாய் சுறுசுறுவென்ற கீரையை பறித்தபடி கடைக்கண்ணால் கங்காவை பார்த்து கொண்டிருந்தாள். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே. அவளையே வெளியில வாசல்ல போக சொல்லு. நீ அதிகமா போக வேண்டாம். ஏன் தாதி? காலம் கெட்டு கிடக்கு பொண்ணே.
முள்ளங்கி மாதிரி இருக்கிற உன்னை பார்க்கும்போதெல்லாம் மனச கலக்குது எனக்கு. முள்ளங்கி பிடிக்காதா தாதி உனக்கு? விளையாடாத கங்கா. தினம் தினம் காதுல படுற செய்திய கேட்டா தூக்கமே வர்றதில்ல. இப்பெல்லாம் விவஸ்தையே இல்லாம கொலையும் கொள்ளையும் நடக்குது. மான்சிங் மாதிரி இனிமே எந்த கொள்ளைக்காரனும் இருக்க மாட்டான். கொள்ளைக்காரன் ஆனாலும் அவன் நடத்துனது ராமராஜ்யம். தாதி நான் போறேன். 2 பேருக்கு எதுக்கு இத்தனை கீரைன்னு கொள்ளைக்காரன் பிடுங்கிட்டு போயிட போறான். கருப்பேறிய தன் பற்களை காட்டி தாதி சிரித்தாள். உன்னை பிடுங்கிண்டு போயிட போறானேன்னு தான் எனக்கு பயம். கங்கா சிரித்து கொண்டே கிளம்பினாள். பயப்படாத தாதி, நான் பந்தூக்குக்கு லைசன்ஸ் வாங்கியாச்சு. நாளைக்கே பிரகாஷ் தாவை பந்தூக் வாங்கிட்டு வர சொல்ல போறேன். அப்புறம் பாரேன், எவனும் என்கிட்ட நெருங்க மாட்டான். தாதியின் கண்கள் விரிந்தன. உனக்கு சுட தெரியுமா? என்ன பிரமாதம், இப்படி சுடணும் என்ற கங்காவின் அபிநயத்தை பார்த்து சக்குபாய் பிரமித்து போனாள். ஹே ராம், இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி. சக்குபாய், அரே சக்குபாய்! பக்கத்து தெரு ரத்னாபாயின் குரல் ஒரு பதட்டத்துடன் கேட்டது. சக்குபாயும் கங்காவும் அவசரமாக வாசலுக்கு வந்தார்கள். ரத்னாபாயின் முகத்தில் பீதி தெரிந்தது. மூச்சிரைத்தது. சேதி கேட்டியா சக்குபாய்? அக்கிரமத்தை கேட்டியா? என்ன விஷயம் சொல்லு. விஜய்பூர் கிராமத்துல தாக்கூர் வீட்டு குடும்பம் பூராவையும் கொள்ளக்காரங்க அழிச்சிட்டாங்களாம். என்னது? கங்காவின் கண்கள் நிலை குத்தி நின்றன. கீரைக்கட்டை கீழே போட்டுவிட்டு ரத்னாபாயின் தோளை பிடித்து உலுக்கினாள். எந்த தாக்கூர்? தாக்கூர் நாராயண் தாஸ். ஹே பகவான்! ஏ கங்கா, எங்க ஓடுறன்னு இல்ல? மூளையே இல்லாதவள் மாதிரி கங்கா ஓடினாள். துக்கமும் சீற்றமும் அதிர்ச்சியுடன் மனதை அடைத்தன. தாக்கூர் நாராயண் தாஸ் அவர்களுக்கு தூரத்து உறவு. கிட்டத்து உறவாக கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்தது. அவர் தன் பிள்ளைக்கு கங்காவை மணமுடிக்க விரும்புவதாக தகவல் சென்ற வாரம்தான் அனுப்பியிருந்தார். சென்ற வாரம் ஒரே வாரம் அந்த சின்ன இடைவெளிக்குள் மனதில் எத்தனை கற்பனை கோட்டைகள் விரிந்திருந்தன. அவள் அந்த தாக்கூரையோ அவருடைய மகனையோ பார்த்ததில்லை. ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். பல பீகாக்கள் நிலமும் பெரிய வீடும் உடையவர்கள் என்று அன்று தகவல் தெரிவிக்க வந்தவர் சொன்னார். தந்தை இல்லாமல் வளரும் அவளுக்கு இந்த மாதிரி இடம் வாய்ப்பது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் என்று அம்மா அன்றில் இருந்து இன்று காலை வரை சொல்லி சந்தோஷப்பட்டதை அவளே நம்ப ஆரம்பித்திருந்தாள். பந்தூக் பந்தூக் லைசன்ஸ் வாங்க போறேன் என்று காலை சொன்னபோது அம்மா சிரித்தாள். நாராயண் தாஸ் தாக்கூர் வீட்டுக்கு போகிறவளுக்கு எதுக்கடி பந்தூக்? எத்தனை நிச்சயமாக அம்மா சொன்னாள். சென்ற மாதமே கல்யாணமாகி அவள் அங்கு போயிருந்தால் இன்றைக்கு அவளும் நிற்கதியாக கூண்டோடு கைலாசம் போயிருப்பாள். ஹே பகவான்! அவளுக்கு நினைக்க நினைக்க நெஞ்சும் நாக்கும் உலர்ந்து போயின. மார்பு படபடத்து கண்களில் நீர் துளிர்த்தது. அவள் குறுக்கு வழியில் பாய்ந்து வீட்டுக்கு ஓடினாள். வாசல் ரேழியில் கோதுமையை புடைத்து கொண்டிருந்த அம்மாவை பார்த்ததும் சட்டென்று ஓட்டம் நின்றது. துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏதோ விபரீதத்தை உணர்ந்தவள் போல் அம்மா சட்டென்று எழுந்தாள். என்ன கங்கா? கங்கா ஏதும் பதில் சொல்லாமல் ரேழியில் அமர்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டாள். என்னவென்று சொல்வது, எப்படி சொல்வது? அம்மா உடைந்து போய்விட மாட்டாளா? அம்மாவின் கை அவள் முதுகின் மேல் அமர்ந்தது. சொல்லேண்டி கங்கா, என்ன சமாச்சாரம்? அவள் முகத்தை நிமிர்த்தாமலே சொன்னாள். தாக்கூர் நாராயண் தாஸுடைய குடும்பம் பூராத்தையும் கொள்ளைக்காரங்க அழிச்சிட்டாங்களாம். பெரிய அதிர்ந்து போன குரலில் அம்மா என்னது என்றாள். அவள் தோளை பிடித்து உலுக்கி, என்ன சொல்ற கங்கா? யாரு சொன்னது உனக்கு? சட்டென்று ஒரு ஆயாசம் கங்காவுக்குள் படர்ந்தது. முழங்காலுக்குள் முகத்தை புதைத்தபடியே அவள் அலுப்புடன் சொன்னாள். ஓ, என கேட்காதம்மா, ரத்னா தாதியை போய் கேள். விருட்டென்று அம்மா வெளியில் ஓடியது முழங்கால் இருட்டுக்குள் அவளால் உணர முடிந்தது. ரத்னா தாதி தான் கேள்விப்பட்டதையெல்லாம் விபரமாக சொல்ல போகிறாள். அம்மா ஒப்பாரி வைக்கப் போகிறாள். கடைசியில் அம்மா சமாதானப்படுத்தி கொள்ளப் போகிறாள். நல்ல வேளை கங்காவுக்கு கல்யாணமாகிறதுக்கு முன்ன இப்படி ஆச்சே. நல்ல வேளை, நல்ல வேளை. எது நல்ல வேளை? கங்காவுக்கு காரணம் புரியாமல் கண்களில் இருந்து நீர் வந்தது. என்ன மாதிரி ஒரு பிரதேசத்தில் நாம் வந்து பிறந்தோம் என்று துக்கம் ஏற்பட்டது. வாழை குலைகளை சீவி தள்ளுகிற மாதிரி
எந்த உணர்வும் இல்லாமல் தலைகளை சீவும் இந்த ஜனங்கள் மனிதர்களோடு சேர்த்தியா? சின்ன சின்ன பூசல்களுக்கெல்லாம் கொலைகள், வம்சத்தை பூண்டோடு அழிப்பேன் என்கிற சபதங்கள். தூ! இவர்கள் மனிதர்கள் இல்லை, ராட்சசர்கள். வெகு நேரத்துக்கு அவளின் ஆத்திரம் அடங்காமல் உட்கார்ந்திருந்தாள். அம்மா போனவள் வரவே இல்லை. வீட்டுக் கதவை சாத்திக் கொண்டு முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டு அவள் தெருவில் நடந்தாள். முடிச்சு முடிச்சாக ஜனங்கள். அவளுக்கு யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை, யாருடனும் பேச பிடிக்கவில்லை. யார் கண்ணிலும் படாமல் இருந்தால் தேவலை போல இருந்தது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சாலை நீண்டது. அவள் எந்தவித குறிப்பிட்ட சிந்தனையும் இல்லாமல் நடந்தாள். ஒரு குதிரை வண்டி வரும் சப்தம் கேட்டதும் அவள் ஒதுங்கினாள். ஆகாசத்துல கண்ணை வச்சுண்டு நடக்காத பெண்ணே. அவள் திரும்பினாள். எங்க போற தாதா? விஜய்பூர். அவள் சரையில் என்று நின்றாள். தாதா, நானும் வரட்டுமா? ஓ, வாயேன். வண்டி நிதானித்ததும் அவள் உந்தப்பட்டவள் போல் ஏறி அமர்ந்தாள். சற்று நேரம் வண்டிக்காரன் பேசாமல் வண்டியை ஓட்டினான். கங்கா தன்னுள் மூழ்கிய யோசனையுடன் வெளியில் முண்டும் முடிச்சுமாக கிடந்த பரப்பை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். விஜய்பூர்ல யார் இருக்காங்க? தெரிஞ்சவங்க என்றாள் மெல்லிய குரலில். பிறகு இருந்தாங்க என்றாள். இப்ப இல்லையா? இல்ல. பின்ன யார பார்க்க போற? பிணத்தை பார்க்க போற. இல்ல, பிணங்களை. சாலையை பார்த்தபடி பேச்சு கொடுத்த வண்டிக்காரன் விருட்டென்று திரும்பி அவளை வினோதமாக பார்த்தான். என்ன விஷயம்? உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதா தாதா? என்ன? தாக்கூர் நாராயண் தாஸ் குடும்பம் முழுவதும் கொலையுண்டு போன விஷயம். என்னது? அதிர்ச்சியில் இருந்து அவன் மேல சில வினாடிகள் ஆயின. நிஜம்தானா நீ சொல்றது? அப்படித்தான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. கிழவன் சற்று நேரம் பேசாமல் பாதையை பார்த்தபடி வண்டி ஓட்டினான். யார் செஞ்சதாம்? தெரியாது. அவன் பிறகு வாயே திறக்கவில்லை. இந்த மாதிரி சம்பவங்களை இவன் எவ்வளவோ முறை கேட்டிருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். மனசு மரத்து கூட போயிருக்கும். நித்திய நிகழ்ச்சிகளாக போய்விட்ட இந்த விஷயங்களினால் பொது ஜனங்களுக்கு கூட ரோஷம் மறந்து கிளி பிடித்த ஆட்டு மந்தைகளாக போய்விட்டார்கள். கொள்ளைக்காரர்களா? கொள்ளையடிக்க வந்தீர்களா? கொள்ளையடியுங்கள். கொல்லவும் போகிறீர்களா? கொல்லுங்கள். து! இதைவிட கேடுகெட்ட ஜென்மம் இருக்க முடியுமா? தாக்கூர் நாராயண் தாஸின் மகனும் அப்படித்தான். கழுத்தை நீட்டியிருப்பானோ? இப்பொழுது எதற்காக வேலை மெனக்கெட்டு போகிறோம் என்று நினைக்கையில் லேசாக திகைப்பேற்பட்டது. லேசாக யோசனை தோன்றியது. அங்கு என்ன இருக்கிறது நமக்கு? மனசில் ஒரு இனம் புரியாத வேகம் இருந்தது. முன்பின் பார்த்திராத அந்த முகத்தை ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்கிற வேகம். இன்னும் ஒரு மாதத்தில் அவளுக்கு கணவனாக போகவிருந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற வேகம். பார்த்து என்ன ஆக இருக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. இருந்தும் பார்த்துவிட வேண்டும் அந்த வீட்டையாவது. நீ ஒண்டியாளு போய் என்ன பண்ண போற? தெரியாது. காலம் கெட்டு கிடக்குமா? நீ போய் எந்த வம்புலையும் மாட்டிக்காத. மாட்டிக்க மாட்டேன் தாதா. போய் பார்க்காட்டானா மனசு கேட்காது. ரொம்ப கிட்டின ஜனங்களா? ரொம்ப. ஐயோ பாவம், அந்த ராமச்சந்திர பிரபு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் பாரு. ராமச்சந்திர பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறதாவே எனக்கு தெரியல தாதா. ஹே பகவான், காலம் கெட்டுத்தான் போச்சு. அவள் மறுபடியும் முகத்தை முழங்கால்களில் புதைத்து கொண்டாள். எப்படி இருந்திருக்கும்? திடீரென்று ஒருத்தன் குடும்பத்தையே கண் எதிரில் கொல்ல வரும்போது மனசு எப்படி இருந்திருக்கும்? பீதி ஒன்றுதான் அதில் இருந்திருக்குமோ? ஓ, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என்று அலறி இருக்குமோ? ஒருத்தன் கையிலும் பந்தூக் இருந்திருக்காதோ? அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். பார்த்தே இராத பீதி நிறைந்த முகங்கள் மனதை அலைக்கழித்தன. நாம் அந்த வீட்டில் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்று அவள் யோசித்தாள். ஆண் பிள்ளைகள் சாதிக்க முடியாததை நாம் என்ன சாதித்திருப்போம்? எல்லோரையும் சுட்டு கொன்ற ராட்சசன் நம்மையும் சுட்டு கொன்றிருப்பான். ஏதோ ஒரு ஊரின் எல்லை தெரிந்தது. அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். விஜய்பூர் வந்தாச்சு என்றான் வண்டிக்கார கிழவன். தாதா, தாக்கூர் வீட்டுல என்னை இறக்கி விடு. நான் 6 மணிக்கு மறுபடியும் மொரேனாவுக்கு திரும்புறேன். வரையா இல்ல இங்கேயே தங்க போறையா? இல்ல தாதா, உன்னோட வரேன். வண்டி சற்று நேரத்தில் நின்றது. ஒரு பெரிய குல் முகர் மரம் இரத்த சிவப்பாக நின்றது. இறங்கு என்றான் வண்டிக்காரன். தோ தெரியுது பார் ஒரு பெரிய வீடு. அதுதான் தாக்கூரோட வீடு.
நாங்க வரல. போலீஸ் விஷயம். கொலை, கண்றாவி எல்லாம் பார்த்து தாங்குற வயசு இல்ல இது. இதே குல்முகர் மரத்தடியில வந்து காத்துரு. சரியா? சரி தாதா. வண்டி போய்விட்டது. ஒரு திகைப்புடன் அந்த வீட்டை நோக்கி நடந்தாள். சற்று நெருங்கியதும் வீட்டின் முகப்பில் கும்பல் தெரிந்தது. போலீஸ் தொப்பிகள் தெரிந்தன. அவள் கும்பலை விலக்கிக் கொண்டு முன்னால் சென்றாள். வீட்டு வாசலில் ஒரு பெரிய ரேழி இருந்தது. அதில் வரிசையாக உடல்கள். 1, 2, 3, 8. வாய் திறந்தபடி, கழுத்து இறைஞ்சுகிறபடி, தொண்டையில் நீர் வற்றிப் போயிற்று. வாய் ஏதேனும் அரற்றுமோ என்கிற பயத்தில் அவள் வாயை பொத்திக் கொண்டாள். பக்கத்தில் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள். தோ, அதுதான் தாக்கூரின் மூத்த பிள்ளை, மருமகள். 4வது உடல்தான் 2வது பிள்ளை. கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு நாக்கு உலர்ந்து போயிற்று. கண்கள் இமைக்காமல் விரிந்தன. கரணை கரணையாக காலும் கையும் கோதுமை நிறம். முகத்தில் ஒரு பெண்மை சாயல் இருந்தது. கரிய மீசைக்கடியில் மெல்லிய அழுத்தமான உதடுகள். எப்படி இறந்தான்? இந்த மாதிரி ஒரு ஆகிருதியை வைத்துக்கொண்டு எப்படி இப்படி நிராதரவாய் இறந்து கிடக்கிறான்? ஜமீன் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருந்தானாம். திடீர்னு தலை நிமிர்வதற்குள் உயிர் போயிருக்க வேண்டும். அவள் சட்டென்று கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். இத பாருமா, நீ எதுக்கு இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வர? போ அந்தாண்ட. உனக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. நீ வந்து பார்த்து என்ன ஆகணும்? இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்ப துணிச்சல். அவள் பேசாமல் தலையை குனிந்தபடி கும்பலுக்கு வெளியில் வந்தாள். கும்பல் அவளை ஒரு அந்நியமான பார்வை பார்த்தது. எந்த ஊர்க்காரி நீ என்று யாராவது கேட்பதற்கு முன் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்கிற எண்ணத்துடன் அவள் வெளியில் வந்தாள். வாசலிலும் கும்பல். அவள் வீட்டின் கொல்லைப்புறம் சென்றாள். காய்கறி செடிகள் மண்டி கிடந்தன. கொல்லை சுவரில் ஒரு சின்ன கதவு தெரிந்தது. அதை திறந்ததும் ஒரு ஒற்றையடி பாதை வெளியில் ஓடிற்று. அதில் சுற்றி நடந்து அந்த குல்முகர் மரத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தபடி அவள் நடந்தாள். பாதை சீராக இருக்கவில்லை. கல்லும் முட்புதர்களுமாக இருந்தது. அதை பொருட்படுத்தாமல் அவள் நடந்தாள். உனக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. சில நாள் போதில் மயிரிடையில் தப்பிய சம்பந்தம். ஒரு வாரமாக அவர்கள் சம்பந்தம் பேசிவிட்டு சென்ற நாளாக தன்னுள் விரிந்திருந்த கற்பனைகள். இந்த குடும்பத்தோடு ஏற்படுத்திவிட்ட நெருக்கத்தை யாரிடம் சொல்ல முடியும்? இந்த நெருக்கத்தினால் தான் இவ்வளவு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மனசுக்கு. விஜய் போருக்கு வண்டி போகிறது என்று தெரிந்தவுடன் முன்பின் யோசிக்காமல், யாரிடமும் சொல்லிக்க கூட தோன்றாமல் கிளம்ப வைத்த அதிர்ச்சி. இதை யாராவது நம்புவார்களா? இப்பொழுது வரிசையாக பொம்மைகளாய், கட்டைகளாய் ஒரு கையாலாகா தனத்தோடு கிடந்த அந்த சடலங்களை பார்த்த பிறகு அந்த அதிர்ச்சி போய் ஒரு சோகம் மனசை வியாபித்தது. சாகும் தருவாயில் மரண பயம் இவர்களை எப்படி ஆட்கொண்டிருக்கும் என்கிற சோகம். காலில் ஏதோ குத்திற்று. அவள் குனிந்தாள். முள்ளை குனிந்து எடுக்கையில் சரேல் என்று யாரோ அவளை அலாக்காக தூக்கினார்கள். என்ன ஏது என்று புரியாமல் அவள் கத்த எத்தனிக்கையில் இரும்பு மாதிரி ஒரு கரம் அவள் வாயை பொத்திற்று. அடுத்த சில வினாடிகளில் தான் குதிரையில் வெகு வேகமாக செல்வதை அவள் உணர்ந்தாள். குதிரையின் வேகத்திலும் இடுப்பை சுற்றியிருந்த கையின் மலுவிலும் அவள் நிலை குலைந்து போனாள். கொள்ளைக்காரனால் கடத்தப்படுகிறோம் என்கிற உணர்வு சுரீர் என்ற மூளையை தாக்கிற்று. என்ன செய்ய போகிறோம் இனிமேல் என்கிற பயம் மனசில் அமர்ந்து மார்பு டமாரமாய் அடித்தது. கையையும் காலையும் அசைக்க கூட முடியவில்லை. பிடி இரும்பு பிடியாக இருந்தது. இப்படி கூட ஒரு மனிதனுக்கு வலி இருக்குமா என்று அவளுக்கு திகைப்பேற்பட்டது. அவள் பலம் கொண்ட மட்டும் பலவிதமாக கத்தி பார்த்தாள். குதிரையின் குளம்பொலியில் அவள் கத்தினது யாருக்கும் கேட்டிருக்க முடியாது. குதிரை ஓட்டியோ காதில் விழாத மாதிரி அலட்சியத்துடன் இருந்தான். பல மைல் சம்பல் பரப்பை அசுர வேகத்தோடு குதிரை கடந்தது. இடையில் ஒரு ஆற்றை வெகு லாகவத்துடன் தாண்டிற்று. சிந்திக்கவே பயந்தவளாய் கங்கா கண்களை மூடிக்கொண்டாள். இன்றைக்கு கண் விழித்த வேளை மிக பொல்லாத வேளையாக இருக்க வேண்டும். அல்லது நம் புத்தி பேதலித்து போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் முன்பின் யோசிக்காமல் விஜய் போருக்கு கிளம்பி வந்திருக்க மாட்டோம். பைத்தியக்காரத்தனமான உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிபணிந்து போயிருக்க மாட்டோம். என்ன செய்வான் இவன் நம்மை? குதிரை ஏதோ ஒரு ஊருக்குள் நுழைவதை அவள் கவனித்தாள். குதிரையின் வேகம் சற்று குறைந்தது. அவன் யாருக்கோ சொல்கிற மாதிரி சொன்னான்.
இங்க கத்தி அமர்க்களப்படுத்த பார்க்காத. இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவங்க. எத்தனை திமிர் இவனுக்கு என்று சுரீர் என்று அவளுக்கு கோபம் வந்தது. தப்புச்சுண்டு ஓட பாத்தியானா நீதான் கஷ்டப்படுவ. அவள் வாயே திறக்காமல் உட்கார்ந்திருந்தாள். அவன் வார்த்தைகள் கண்டிப்பாக இருந்தாலும் குரலில் ஒரு மிருது தன்மை இருந்தது. அவளுக்கு லேசான வியப்பை தந்தது. 2, 3 தெருக்களை தாண்டியதும் குதிரை ஒரு வீட்டெதிரில் நின்றது. அவன் இறங்கிக் கொண்டு ஒரு லாகவத்துடன் அவளை கீழே இறக்கினான். வாசல் முற்றத்தில் நின்றபடி, "வாசுமதி" என்று பெரிதாக குரல் கொடுத்தான். ஒரு நடுத்தர மாது வெளியில் வந்தாள். "ஓ, நீயா?" என்று கேட்க ஆரம்பித்து கங்காவை பார்த்து ஒரு சின்ன வியப்புடன் நின்றாள். பிறகு அவளை ஒரு கேலி புன்னகையுடன் பார்த்தாள். "ஓ, எந்த ஊர் புறா? புறாவும் இல்ல, கிளியும் இல்ல. உள்ள அழைச்சுக்கிட்டு போ." அவள் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் கங்காவின் அருகில் வந்து, "வா வா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல" என்றாள். கங்கா தயங்கியபடி உள்ளே சென்றாள். எல்லா கிராமப்புறத்து பெரிய வீடுகளையும் போல வீடு. உள்ளே விசாலமாக இருந்தது. 2 பக்கத்திலும் 4 அறைகள். இவன் அழைத்து வரும் பெண்களை இந்த அறையில் தான் பூட்டி வைப்பான் என்று அவள் நினைத்து கொண்டாள். நடுவில் ஒரு பெரிய முற்றம். அதில் ஒரு பெரிய மரத்தொட்டி நிறைய தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. "போ, போய் முகம் கை காலெல்லாம் கழுவி கொண்டு வா, போ" என்றாள் பாகமதி. எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி. அவளை இங்கு கடத்தி அழைத்து வந்தது ஏதோ மிக நியாயமான மாமூலான விஷயம் போல இவர்கள் நடந்து கொள்வது கங்காவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் தன் கோபத்தையோ எரிச்சலையோ இவர்களிடம் இப்பொழுது காண்பித்து ஏதும் லாபம் இல்லை என்கிற உணர்வுடன் அவள் முற்றத்தை ஒட்டினாற்போல் இருந்த குறட்டில் உட்கார்ந்து கொண்டாள். ரேழியில் ஒரு ஓரமாய் அரை மூட்டை கோதுமை புடைப்பதற்காக கொட்டி இருந்தது. இந்த பாகமதி அவனுடைய மனைவியாக இருப்பாளோ என்று யோசித்தாள். மனைவியாக இருப்பவள் கணவன் இந்த மாதிரி பெண்களை அழைத்து வருவதை பொறுமையுடன் பார்த்து கொண்டிருப்பாளா? யாரோ விருந்தினர் வந்திருக்கிற மாதிரி அவள் பரபரப்புடன் அடுப்பை பற்ற வைத்து டீ போட ஆயத்தம் செய்வதை பார்க்கையில் கங்காவிற்கு திகைப்பாக இருந்தது. பாகமதி இடையிடையே அவளை பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது. அவள் முழங்கால்களில் முகத்தை புதைத்து கொண்டாள். எங்கே வந்து மாட்டிக்கொண்டோம்? இங்கிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறோம்? தப்பிக்க முடியாவிட்டாலும் என்ன செய்ய போகிறோம்? பீதியிலும் துக்கத்திலும் அவள் கண்களில் நீர் பெருகிற்று. ஓ, முதலிலேயே பந்தூக் லைசன்ஸ் வாங்காமல் போனது எத்தனை முட்டாள்தனம்! கைவசம் ஒரு துப்பாக்கி இருந்திருந்தால் இவன் நம்மை இப்படி தூக்கி கொண்டு வர அனுமதித்திருப்போமா? இவன் குதிரை விஜய்பூரை தாண்ட விடாமல் செய்திருக்க மாட்டோமா? ஏய்! பாகமதியின் ஏளன குரல். கங்கா தலை நிமிர்த்தவே இல்லை. ஏய், உன் பேர் என்ன? உடம்பெல்லாம் புழுதியில புரண்ட மாதிரி இருக்கு. புளி, இல்லைன்னா முகம் கை காலாவது கழுவிக்கோ. சூடா சாய் சாப்பிடலாம். ஜடமாகி போனவளாய் கங்கா உட்கார்ந்து இருந்தாள். உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலித்தது. பல மைல்களின் புழுதியும் மண்ணும் உடம்பில் ஒட்டி கொண்டு இருப்பது அவளுக்கே தெரிந்தது. இருந்தும் எழுந்திருக்காமல் உடம்பு ஒரு சண்டித்தனத்துடன் அமர்ந்திருந்தது. இந்த எந்திரு, இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு எத்தனை நேரம் உட்கார்ந்திருக்க முடியும்? சாய் ஆறி போயிடும். குனிந்த நிலையிலேயே அவள் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். தொட்டியில் நிரப்பியிருந்த நீர் ஜில் என்றிருந்தது. முகத்தில் வாரி வாரி இறைத்து கொள்கையில் கண்களில் இருந்து சூடாக நீர் பெருகிய வண்ணம் இருந்தது. சம்பந்தமில்லாமல் இன்று மத்தியானம் பார்த்த அந்த சடலம் நினைவுக்கு வந்தது. அழுத்தமான உதடுகளும் கருணை கருணையாய் கையும் காலும் இருந்தும் நான் தோற்று போனேன் என்று கிடந்த சடலம். இப்பொழுது நானும் தோற்று போனேன். இந்த சம்பல் பரப்பில் பிறப்பவர்கள் தோற்கத்தான் பிறக்கிறார்கள். கொள்ளையர்கள் கையில் சாகவோ அல்லது மான பங்கம் அடையவோ பிறக்கிறார்கள். இந்த கொள்ளைக்காரர்களின் கொட்டத்தை அடக்க எந்த அரசாங்கத்துக்கும் சக்தி இல்லை. எந்த போலீஸுக்கும் தைரியம் இல்லை. இப்படி மூஞ்சியிலேயே எத்தனை தண்ணிய கொட்டிப்ப, இதுக்கு குளிச்சிருக்கலாமே. அவள் அவசரமாக முகத்தை அழுத்தி நீரை வழித்து கொண்டு காலை கழுவிவிட்டு மீண்டும் குறட்டுக்கு வந்தாள். காலையில் சாப்பிட்ட ஆகாரத்துக்கு பிறகு ஏதும் சாப்பிடாமல் வயிறு ஏகமாய் இறைந்தது. பாகமதி கொடுத்த சூடான தேநீரை வேகமாய் பருகுகையில், ஓ, எத்தனை வெட்கம் கெட்டு போனேன் என்று மனசு கூசியது.
ஏய், உன் பேர் என்ன? கங்கா. பாகமதி லேசாக சிரித்தாள். பிறகு, ஐயோ பாவம் என்றாள். அதற்கு என்ன அர்த்தம் என்று யோசித்தபடி கங்கா டீ கோப்பையை கழுவி கொண்டு வந்து வைத்தாள். கங்கா, என் பின்னால வா. சரேல் என்று ஒரு பயம் அடி வயிற்றில் சுருண்டது. எங்க? ஒண்ணுமில்ல, பயப்படாத. நீ தங்க வேண்டிய இடத்த காண்பிக்கிற. ராத்திரி சாப்பிடுற வேலை வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. இவளை நம்பலாமா என்கிற சந்தேகத்துடன் கங்கா அவளை பின்தொடர்ந்தாள். அவன் எங்கேயானும் தென்படுகிறானா என்று அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். எங்கேயும் காணோம். இவள் அழைத்து போகும் அறையில் இருப்பானோ? ஏய், வா. ஏன் நின்னுட்ட? நல்ல பயந்தாங்குள்ளி. பாகமதி காண்பித்த அறை சின்னதாக இருந்தாலும் பளிச்சென்றிருந்தது. ஒரு கட்டில் இருந்தது. சுவரில் ஒரு அலமாரி, மூலையில் மண் கூஜா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. பாகமதியின் உபசரிப்பு கங்காவை குழப்பிற்று. யார் இவள்? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? உடம்பு கெஞ்சிற்று. அவள் மிகுந்த அசதியுடன் படுத்தாள். மனசு 100,000 கேள்விகளையும் பயங்களையும் கிளப்பிக் கொண்டிருக்கையில் புலன்கள் ஒரே அடியாய் அசந்தது. ஓ, என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், இனிமேல் என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற சோர்வுடன் படுத்ததும் அவள் தன்னை அறியாமல் கண் அயர்ந்தாள். அவள் திடீரென்று ஏதோ உள்ளுணர்வால் உந்தப்பட்டவள் போல் விழித்து கொண்டாள். பிறகு சரேல் என்று எழுந்து உட்கார்ந்தாள். அறையின் வாசலை முழுவதும் அடைத்தபடி அவன் நின்றிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.